அதாவது உணவு கட்டுப்பாடுன்னா என்னாக்கா, படிப்படியாக தான் நமது உணவு கட்டுப்பாடாக அதாவது உண்ணக்கூடாத உணவுகள்னு நீங்கள் பட்டியல் போடுங்க. நிறைய உணவுகள் இருக்குது. இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, மசால் வடை, மெது வடை, பூரி, பூந்தி, அப்புறம் வந்து லட்டு, அல்வா, இப்போ குலோப் ஜாமு, முறுக்கு, ஜாங்கிரி, அப்புறம் கேக்கு, அப்புறம் பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, டீ, காஃபி, பரோட்டா, தோசை, பிரியாணி, பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இப்படி கேசரி, இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் ஒரே பிஸ்கட்டு, இது எல்லாத்தையும் பிஸ்கட்லாம் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மலிவான உணவுகள், நோயை வரவழைக்கிற உணவுகள், நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள். கேழ்வரகு கூழு அது கூட உங்களை அடிமைப்படுத்தும், உங்கள் உடல் எடையை அதிகப்படுத்தும். அதாவது பழமையான உணவு அப்படின்னு சொல்ல, பழமையான உணவாக இருக்கலாம், ஆனால் பழமையான காலத்துலேயும் அது நோய்களை தருகிற உணவாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிப்படியாக தான் எல்லாம், இப்படி நிறைய பெரிய பட்டியலே இருக்குது. அப்படியே ஒரே நாளில் எல்லாத்தையும் நிறுத்தாதீங்க. ஒரு எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒன்று ஒன்றா நிறுத்தணும். ஒரு பிஸ்கட்லேருந்து நிறுத்துங்க. பிஸ்கட் சாப்பிடாதீங்க ஒரு 2 மாதத்துக்கு. அப்புறம் ஒரு உணவாக சேர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெதுவடையை சேர்த்துட்டு வாங்க. அப்புறமா கொஞ்சம் நாள் ஒரு 2-3 மாதம் கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நிறுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இப்படியே ஒரு உணவு, சோறு சாப்பிட்றது நிறுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இட்லி சாப்பிட்றது நிறுத்துங்க, தோசை சாப்பிட்றது நிறுத்துங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு பரோட்டா சாப்பிட்றணும். இப்படி நீங்கள் வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த அத்தனை உணவுகளையும் மொத்தமாக நிறுத்துவதற்கு ஒரு 1.5 வருட காலம் கூட ஆகும். மாமிச உணவை நிறுத்துங்க. அப்போ நிறுத்தும்போது உங்களுக்குள் நடக்கின்ற மாற்றத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அப்படித்தான் நான் வந்து நிறுத்திட்டு வரேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக உணவு கட்டுப்பாட்டை நான் முன்னாடிலாம் வந்து திடீர்னால நிறுத்துவேன். அதை என்னால் கடைபிடிக்க முடியாது. உடல் எடையை குறைப்பதற்காக நான் திடீர்னால எல்லாத்தையும் நிறுத்துவேன். ஆனால் என்னால் அதை கடைபிடிக்க முடியாது. அப்புறம் நான் ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சேன். கண்டிப்பாக இதுதான் எல்லாருக்கும் பொதுவானது. ஏன்னா நான் நிறைய வழிமுறையை பின்பற்றி தோல்வி அடைந்து விட்டேன். கடைசியாக எனக்கு எளிதான வழிமுறை தான். எந்த ஒரு வழிமுறையும் எனக்கு எளிதாக இருக்கணும், மிக மிக எளிதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதை நான் ஏற்றுக்குவேன். என்னால் கஷ்டப்பட்டு எந்த ஒரு வழிமுறையும் கடைபிடிக்க முடியாது. அந்த வகையில் எனக்கே வியப்பை தருகிற ஒரு வழிமுறை தான் தற்போது நான் உங்களிடம் சொல்லுகிற வழிமுறை. அந்த வகையில் வந்து நான் ஒவ்வொரு உணவாக குறைச்சிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதை நான் மொத்தமாக நிறுத்தலை, கிட்டத்தட்ட படிப்படியாக நிறுத்தினேன். 1.5 வருடம், இன்றைக்கி ஒரு வருஷங்கிட்ட ஆகிப்போச்சு. இப்போவும் நான் வந்து நிறைய முழுமையாக அனைத்து உணவுகளையும் நான் நிறுத்திவிட்டேன். அதாவது சாப்பிடக்கூடாத, நோய்களை தருகிற, நம்மை அடிமைப்படுத்துகிற மலிவான உணவுகள், போதை உணவுகள் அத்தனையும் நான் நிறுத்திவிட்டேன் என்றால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் இன்னும் நிறுத்தலை. இப்போ கூட நான் டீ குடிச்சிட்ருக்கேன். டெய்லி டீ குடிச்சிட்ருக்கேன். ஆனால் சோறு சாப்பிட்றதில்ல, இட்லி சாப்பிட்றதில்ல, பூரி சாப்பிட்றதில்ல, பொங்கல் சாப்பிட்றதில்ல, தயிர் சாதம் சாப்பிட்றதில்ல, பிரியாணி சாப்பிடுவது கிடையாது, மாமிசம் சாப்பிடுவது கிடையாது, பழைய சாதம் சாப்பிட்றது கிடையாது, தோசை சாப்பிட்றது கிடையாது, பரோட்டா சாப்பிட்றது கிடையாது, பஜ்ஜி சாப்பிட்றது கிடையாது, சமோசா சாப்பிடுவது கிடையாது, ஜாங்கிரி சாப்பிட மாட்டேன், குலோப்ஜாம் சாப்பிட மாட்டேன், பூந்தி சாப்பிட மாட்டேன். இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் மெதுவடை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். மெதுவடை சாப்பிடுவதை 1 வாரத்துக்கு முன்னாடி நிறுத்தினேன். இன்னும் மசாலா வடை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அது வந்து எப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சாப்பிடுவோம். அதனால் மெதுவடையை வந்து கடந்த வாரம் நான் நிறுத்திவிட்டேன், மெதுவடை சாப்பிடுவதை. இன்றைக்கி நான் ஒன்று நிறுத்தினேன். 1 வாரம் கழித்து இன்றைக்கி ஒன்று நான் நிறுத்தினேன். என்னன்னாக்கா முறுக்கு சாப்பிட்றத நிறுத்தினேன். முறுக்கு சாப்பிடுவதை நான் நிறுத்தினேன். இப்படி நமக்கு தோணும், நம்ம ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், அப்போ நாம் செய்கிற தப்பே வந்து நம்மளை மேற்கொண்டு முன்னேற விடாமல் செய்துவிடும். நாம் வந்து உடல் எடையை குறைக்கணும், உடம்புல நோய் வரக்கூடாது அப்படின்ட்டு நாம் வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிட்ருக்கோம். அதே நேரத்தில் முழுமையாக கடைபிடிக்க முடியாது. இப்போ நான் டீ குடிச்சிட்ருக்கிறேன். அதை நான் வந்து எப்போ நிறுத்துவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நிறைய உணவுகளை நான் நிறுத்திட்டேன். இப்போது 1-2 உணவுகள் இன்னும் நான் வந்து மிச்சம் வச்சுருக்கேன். அதுதான் வந்து இந்த டீ சாப்பிட்டுட்ருக்கேன். முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது வரைக்கும். போன வாரம் வரைக்கும் மெதுவடை சாப்பிட்டுட்டு இருந்தேன். போன வாரம் மெதுவடை சாப்பிட்றத நிறுத்திட்டேன். இன்றைக்கி நான் நிறுத்தின உணவுங்கிறது வந்து முறுக்கு சாப்பிட நிறுத்திட்டேன். ஏன்னா இப்போ வீட்டில் வந்து முறுக்கு இருந்தாலும் நான் முறுக்கு சாப்பிடுவதை நான் நிறுத்திவிட்டேன் இன்றிலிருந்து. என்னால் தெளிவாக அது வந்து அந்த மனசு அந்த உறுதியை கொடுக்கும். நான் நீ நிறுத்து, என்னால் கடைபிடிக்க முடியும்னு சொன்னால் தான் அதை நிறுத்தலான்னு முடிவெடுக்கும்.
என்னால் இவன் இந்த கட்டுப்பாட்டை கடைபிடிப்பான் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் அந்த முடிவு எடுப்பேன். என்னால் இப்போதைக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சனால தான் இன்னி வரைக்கும் நான் டீ குடிச்சிட்ருக்கேன். அதை நான் கண்டிப்பாக நிறுத்திடுவேன். அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எதுக்காக நான் டீ குடிக்கிறேன்னா, எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். சரி, தலைவலி வரும்போது ஒரு டீ குடித்தா எனக்கு தலைவலி குறையும். அதனால் அந்த தலைவலியை முன்கூட்டியே நிறுத்துவதற்காக இந்த டீ குடிக்கிற வழக்கத்தை நான் இன்னும் வச்சிட்ருக்கேன். இதற்கு இப்போ வந்து மாற்று மூலிகை தேநீர் மூலிகை தேநீராக இல்லை, திருபலாதி பொடியை வந்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் எந்த சர்க்கரை எதுவுமே இனிப்பு பொருள் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே குடிக்கிற வழக்கத்தை அப்பப்போ கடைபிடிச்சிட்டு வரேன். இது மாதிரி மாற்று தேநீர், மூலிகை தேநீர் குடிக்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் நான் காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டேன். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நமக்கு காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. எங்கேயாவது வெளியில் போவோம், காஃபி குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. விருந்தினர் வீட்டுக்கு போவோம், அங்கெல்லாம் நான் மறுத்து கொண்டே வருவேன், வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே வருவேன். அதுதான் உறுதியை கொடுக்கும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வீட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் அவருடைய வீட்டு திருமணத்திற்காக வீட்டு திருமணம் ஒரு மண்டபத்தில் நடந்தது. நான் போயிருந்தால் கூட நான் அங்கே வந்து மாமிசம் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக பிரியாணி. நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். என்னை கூப்பிட்டாங்க, நான் போகல. அதனால் அப்புறம் கடந்த ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். பக்கத்து நகரத்தில் இருக்கிற ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சாங்க. நான் அதில் எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டேன். காய்கறி, பொரியல், இப்படி இதெல்லாம் சாப்பிட்டேன். மற்றபடி சோறுலாம் வச்சாங்க, அதெல்லாம் நான் சாப்பிடல. இப்படி நீங்கள் வந்து இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அதைத்தான் சாப்பிட்ணும். சாப்பிடக்கூடாத உணவுகள் அதை வந்து நீங்கள் யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லணும். அப்போ தான் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அதாவது யாராவது ஒரு நண்பர் கொடுப்பாரு, உறவினர் கொடுப்பாரு. அப்படி உறவினர் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்ச உணவுப் பொருளை உங்கள்கிட்ட நீட்டுவார். உதாரணத்துக்கு நீங்கள் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அல்ல பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையில் பிஸ்கட் கொடுப்பாங்க. அவங்க மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அந்த பிஸ்கட்டை சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் நீங்கள் உறுதியாக இருக்கணும். மற்றவங்களுக்காக உங்கள் கொள்கையை விட்டு கொடுக்கவே கொடுங்க. அப்போ உங்கள் மனம் என்பது உறுதியை இழந்துவிடும். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அதுக்கு போயிடும். எந்த ஒரு முடிவுமே உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா யாராவது சொன்னால் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. உணவு கட்டுப்பாடை உங்களை கடைபிடிக்கவே முடியாது. உணவு கட்டுப்பாடுங்கிறது எங்கே போனாலும் நீங்களாகவே இருக்கணும். உங்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுடைய கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடித்தே தீர வேண்டும். அப்போ தான் அது உறுதியடையும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாடை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்போ தான் வந்து உணவு கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கும். மலிவான உணவுகள் படிப்படியாக நிறுத்திக்கிட்டே வரணும், ஒன்றா நிறுத்திக்கிட்டு வரணும். அது ஒரு கட்டத்தில் முழுமையாக நீங்கள் வந்து மலிவான உணவு எதையுமே சாப்பிட மாட்டீங்க. இப்போ நான் நிறைய உணவு, கிட்டத்தட்ட ஒரு 80% உணவை நான் நிறுத்திட்டேன். மலிவான உணவில் இன்னும் 20% உணவு தான் பாக்கி இருக்குது. அதனையும் படிப்படியாக நான் நிறுத்தி கண்டிப்பாக வெற்றி கண்டு விடுவேன். முழுமையாக இந்த மலிவான உணவுலேருந்து விடுபட்டு சமைத்த உணவுகள்லேயே, உப்பு போட்டு சமைத்த உணவுகள்லேயே தரமான உணவுகள் இருக்குது, அதை சாப்பிடுங்க. காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி முட்டை, பால், தயிர், மோர், இதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதையும் நான் சொல்லியாச்சு. ஏற்கனவே பல தடவை நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் பாருங்கள். இது அற்புதமான தீர்வு. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்துடன் நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்து யார்கிட்ட நிறைய காசை கொடுத்து யார்கிட்டையும் போய் ஏமாறாதீங்க. இது வந்து அனைவருக்கும் பொதுவான, இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ஏற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான வழிமுறை. இதை பின்பற்றுங்கள். இதை விட சிறந்த வழிமுறை எதுவுமே இருக்க முடியாது.